வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு பேசன் மசாலா டோஸ்ட் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது எந்த ஸ்டைலில் நான் தயார் பண்ணுறேன், இது வந்து வறுத்தது காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. நான் வந்து தவா ஃப்ரை தான் நான் அடுத்த ரெசிபி காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபிங்க இது. இதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை பார்க்கலாம். இங்கே எல்லாம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் முன்கூட்டியே. மெல்லிசாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் மெல்லிசாக நறுக்கணும். ஒரே சைஸில் நறுக்குனிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும். பச்சை மிளகா கூட மெல்லிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் சாப்பரில் போட்டு கூட நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து இங்கே ஓமம், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், பெருங்காயத்தூள், சோடா உப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு நாள் பழசாக இருக்கிற ப்ரெட் ஸ்லைஸ் வேணும். ஏன்னா இந்த ப்ரெட் ஸ்லைசஸ் ஒரு நாள் பழசாக இருக்கணும். நீங்கள் புது ஸ்லைஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது உடஞ்சி போகும். கடலை மாவு வேணும். ஸோ இப்போ நம்ம இந்த ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல ஒரு பிளேட்டில் வந்து இந்த வெங்காயம் மசாலாங்கெல்லாம் சேர்த்து, கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, எல்லா மசாலா பொடியும் சேர்த்து கலந்துருக்கேன். உப்பு கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் வெங்காயத்தில் எப்போவுமே உப்பு சேர்த்திங்கன்னா அது உடனே நீர்க்கும், இம்மீடியட்டாக நீர்க்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டு நல்லா ஒரு முறை பிசைஞ்சிக்காங்க. அடுத்து வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு மாவு கரைச்சிடுங்க. பஜ்ஜி மாவை விட கொஞ்சம் தின்னாக இருக்கணும், ஆனால் கொஞ்சம் திக்காகவே இருக்கணும் இந்த மாவு. நீங்கள் நிறைய தண்ணி விட்டிங்கன்னா அது வெங்காயம் தண்ணி விட்டுட்டே இருக்கும், மாவு வந்து தண்ணி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்கள் கரைக்கணும். நான் இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் நான் இந்த மாவை கலந்துட்டுருக்கேன். எதுக்குன்னா அந்த பிரெட் ஸ்லைஸ் நம்ம துவச்சி வறுக்கிறப்போ ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அகலமாக இந்த ஒரு தட்டு இருக்கும் வீட்டில். ஸோ அந்த மாதிரி தட்டில் நீங்கள் கரைச்சிக்கணும் பஜ்ஜி மாவை. அப்போ தான் நம்மளுக்கு வாட்டமாக இருக்கும். மிதமான தீயில் எண்ணெயை காய வச்சுடுங்க. எண்ணெய் வந்து நான் ஷாலோ ஃப்ரை பண்ணுற தொட்டு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் கடாயில். சிறிய தீயில் வைங்க. சிறிய தீயில் வச்சு நல்லா காய வைங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். நீங்கள் ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். பிளாக் லிங்க் கூட நான் ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக என் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது. எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் மாவு. இதில் வந்து அந்த பிரெட் ஸ்லைஸ் வச்சு நம்ம முக்கி எடுக்கணும். இந்த மாவில் பிரெட் ஸ்லைஸ் மேலே ஃபஸ்ட்டு அந்த வெங்காய கலவையை நீங்கள் பூசி விட்டுடுங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமாக நல்லா திருப்பி இந்த பிரெட் ஸ்லைஸை முக்கி எடுக்கணும். மாவில் முக்கி எடுத்து நம்ம இந்த எண்ணெயில் நிதானமாக சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணணும். இந்த ப்ரெட்டு ரெசிபி வந்து நீங்கள் ஹெவியாக இருக்கும், நல்லா ஒரு சப்ஸ்டான்ஷியல் மீல்னு சொல்லலாம். நல்லா ஹெவியாக சாப்பிட்டு நீங்கள் வந்து எங்கன்னா போகிறதா இருந்தாக்கா ஒரு 2 hour 3 hourக்கு நல்லா தாங்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு போங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி ஃபார் ஆஃபீஸ் கோவர்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னாக்கா கத்தால வந்து நம்ம இது மாதிரி சாப்பிட்டுட்டு போகிறப்போ நல்லா ஹெவியாகவும் இருக்கும், அது ஒரு சாப்பிட்ட திருப்தியும் இருக்கும். ஒரு 2-3 ஸ்லைஸ் சாப்பிட்டாலே போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இந்த ப்ரெட்டு ரெசிபீஸ் நான் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு வரேன் நான் என்னோடய சேனலில். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய ரெசிபீஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கணும்னு தான் இந்த மாதிரி நான் ரெசிபீஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு ரெகுலராக பண்ணி கொடுக்குவாங்க. ஸோ இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நான் இந்த பிரெட் வந்து 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி திருப்பி அது லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இந்த ப்ரெட்டு நல்லா சுட்டுதான் 2 பக்கமும் இருத்து ஒரு தட்டில் வச்சு நான் சுட பரிமாற போகிறேன். இது சட்னி ஆகட்டும், கெச்சப் ஆகட்டும், எதுவுமே தேவையில்லை. அப்படி தேவைப்பட்டால் நீங்கள் கெச்சப் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு அப்படியே சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் மசாலாலாம் சேர்த்துருக்கோம், வெங்காயம் இருக்குது, பச்சை மிளகா இருக்குது. ஸோ வந்து ஒன்றும் தொட்டுக்கிறதுக்கு தேவையில்லை. பட் தேவைப்பட்டால் நீங்கள் கெச்சப் சேர்த்து கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் குழந்தைங்க கூட காரம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா இந்த பஜ்ஜி மாவில் அந்த காரம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு சண்டே கூட நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆனால் ஒரு பழசாக இருக்கிற ப்ரெட் யூஸ் பண்ணால் நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் புது ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து முக்கிய எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்காது. ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு பிஸி மார்னிங்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈஸியான சமையல் நம்ம தயார் பண்ணுறப்போ நம்மளுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் சாப்பிட்ட மாதிரி. அண்ட் ரெகுலராக இட்லி தோசை நம்ம சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பண்ணி கொடுக்குறது எல்லாருக்குமே வீட்டில் ரொம்ப விருப்பமாக இருக்கும். நான் வந்து இதில் ஹெல்த்தி ரெசிபி கூட உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த பேசன் மசாலா டோஸ்ட் ஹெல்த்தியாக எப்படி பண்ணணுன்னு அந்த ரெசிபி கூட கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அருமையான பேசன் மசாலா டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கும் வரை. திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.
பாய்.